எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹோம் போர்ஷன் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், எப்பவுமே ஃபர்ஸ்ட் சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்றோம், அதுக்கப்புறம் எமர்ஜென்சியை ரிலீஸ் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த 3 லெவலை பத்தி பார்க்க போறோம். இந்த சைக்கிள் ஸ்டாப், ரீசெட், எமர்ஜென்சி, இது மூணுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். 1 செகண்ட், சரியா? ஓகே சார். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நான் MDAல வச்சிருக்கேன் M03 S1000 end of block insert நான் கொடுத்துட்டேன். ஓகே ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், சைக்கிள் ஸ்டார்ட். இப்போ ரொட்டேட் ஆயிட்டு இருக்கா? ஆமா சார். ஆனா என்னன்னா இப்போ நான் வந்து நார்மலா வந்து சைக்கிள் ஸ்டாப் கொடுக்குறேன். ஓகே, சைக்கிள் ஸ்டாப் கொடுத்தா ஸ்டாப் ஆகாது. ஆனா MDAயோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க நீங்க ஒன்ஸ் கொடுத்த உடனே இந்த கமாண்டிக்கு இல்ல, பாத்தீங்களா? இங்க கமாண்ட் இல்லையா? எஸ், கமாண்டிக்கு இல்ல. பட் இப்போ நான் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணாலும் சைக்கிள் ஸ்டாப் ஆகாது. சைக்கிள் ஸ்டாப் வந்து என்னன்னா ஒன்லி இந்த ஆக்சிஸ் மூவ்மெண்ட் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்றது. ஓகேவா? டெம்பரரியா. ஆமா, டெம்பரரி ஆக்சிஸ் மூவ்மெண்ட் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்றது. இசட் வந்து இந்த ஸ்பிண்டில் ரொட்டேஷன் அப்படியே தான் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து சைக்கிள் ஸ்டாப். ஓகே, இது வந்து டெம்பரரி சைக்கிள் ஸ்டாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரீசெட் அப்படின்றது என்னன்னா, இப்போ சப்போஸ் மிஷின் ரன் ஆயிட்டு இருக்கு, நீங்க சைக்கிள் ஸ்டாப் மட்டும் பண்ணீங்கன்னா ஆக்சிஸ் மட்டும் மூவ்மெண்ட் ஆகாது, ஆனா ஸ்பிண்டில் மட்டும் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். பட் இந்த ரீசெட்டை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓவராலா ஆக்சிஸும் ஸ்டாப் ஆயிடும், உங்களுக்கு ஸ்பிண்டிலும் ஸ்டாப் ஆயிடும். ஓகே, எஸ், ஓகேவா? இது M03 S1000 கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் பிளாக் இன்செர்ட் கொடுத்துட்டு சைக்கிள் ஸ்டார்ட் பண்றேன். இதுல நம்ம எண்ட் ஆஃப் பிளாக் எதுக்கு சார் கொடுக்கறோம்? எண்ட் ஆஃப் பிளாக் அப்படின்றது ஒரு லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஓகே ஓகே ஓகேவா? ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றது தான் மீனிங் அந்த எண்ட் ஆஃப் பிளாக் அப்படின்றது. ஏன்னா இப்போ நீங்க வந்து ஒரு சென்டென்ஸை முடிக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, புள்ளி ஸ்டாப் வைப்பீங்கல்ல, அது வந்து இங்க மெஷின்ல வந்து செமிகோலன், இங்க வந்து எண்ட் ஆஃப் பிளாக், அது பேர் வந்து EOB அப்படின்னு சொல்லுவோம், எண்ட் ஆஃப். ஓகே ஓகே, ஓகேவா? இப்போ நான் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஸ்டாப் பண்றேன். இப்போ நார்மலா ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருக்கு, சைக்கிள் ஸ்டாப் பண்றேன், ஆக்சிஸ் மூவ்மெண்ட் மட்டும் ஸ்டாப் ஆகும், ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். ஆனா நான் ரீசெட் பண்ணனா என்ன ஆகும், மொத்தமா எல்லாமே ஸ்டாப் ஆயிடும், ஸ்பிண்டிலும் ஸ்டாப் ஆயிடும், ஸ்பிண்டிலும் ஸ்டாப் ஆயிடும். ஆனா ஒருவேளை நான் இந்த எமர்ஜென்சி பிரஸ் பண்றேன், இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு ஸ்பிண்டில். ஆனா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த எமர்ஜென்சி பிரஸ் பண்ணோம்னா ஓவரால் மிஷினுக்கு வர பவர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பவர் எல்லாமே ஸ்டாப் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? அந்த மிஷினுக்கு வர பவர் எல்லாமே ஸ்டாப் ஆயிட்டு இருக்கும். ஓகே ஓகே, அப்போ இப்போ நான் திரும்பி எமர்ஜென்சி ரிலீஸ் பண்றேன். எமர்ஜென்சி ரிலீஸ் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்றேன், ரீசெட் பண்ணிட்டு M03 S1000 இப்படி கொடுக்குறேன். இப்போ MDAல போயிட்டு ப்ரோக்ராம்ல போயிட்டு இப்போ நம்ம வந்து எமர்ஜென்சி ரிலீஸ் பண்ணிட்டு ரீசெட் பண்ணிட்டு நம்ம டைரக்டா போயிடலாம், திருப்பி ரெஃபரன்ஸ்ல வச்சுல இருந்து வரணும். M03 S1000 end of block insert cycle start இப்படி கொடுக்குறேன். ஆனா இப்போ என்ன சொல்லுது, ப்ளீஸ் பெர்ஃபார்ம் சர்ச் ஆன் X axis. ஏன்னா இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எமர்ஜென்சி பிரஸ் பண்ணதுனால மிஷினை புதுசா ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி. அப்ப என்ன பண்ணுவோம், இப்போ நான் ஆனா இது இன்னும் ரீசெட் பண்ணிட்டு நான் திரும்பி அப்படியே பண்ணலாம். பட் எமர்ஜென்சி பிரஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு திரும்பி நான் வந்து ஸ்பிண்டில் ஆன் பண்ணா ஆன் ஆகாது. காரணம் என்ன, மிஷினை வந்து ஓவரால் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ற மாதிரி. அப்போ ஓவரால் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது என்ன பண்ணணும், அப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓ கரெக்ட். ஹோம் பொசிஷன் அனுப்பணும். இங்க ஹோம் பொசிஷனுக்கு வந்துட்டு Z ஆக்சிஸ் ஹோம் பொசிஷன், பொசிஷன்ல போய் பார்க்கலாம். X ஆக்சிஸ் ஹோம் பொசிஷன், Y ஆக்சிஸ். ஆமா, இந்த மூணுத்தையும் ஹோம் பொசிஷன் அனுப்பிச்சிட்டு இப்போ நான் MDAக்கு வரேன், ப்ரோக்ராம்ல போறேன், MDA சைக்கிள் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகுதா? எஸ், புரியுதா? இப்போ இந்த மூணுத்துக்கான டிஃபரன்ஸ் சைக்கிள் ஸ்டாப், ரீசெட் அண்ட் எமர்ஜென்சி பட்டன். வந்து என்னன்னா ஸ்டாப் பண்றதுக்கு தான். ஆனா இது வந்து ஆக்சிஸ் மட்டும் தான் டெம்பரரி. இந்த சைக்கிள் ஸ்டாப் பண்றது டெம்பரரியா ஸ்டாப் பண்ணும், என்னன்னா ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகினே இருக்கும், ஆக்சிஸ் மட்டும் ஸ்டாப். ஆனா இந்த ரீசெட்ன்றது ஸ்பிண்டிலும் ஸ்டாப் ஆயிடும், எல்லாமே ஸ்டாப், ஓவரால் ஸ்டாப். ஆனா இந்த எமர்ஜென்சின்றது பவர் ஷட் டவுன், மிஷினுக்கு வர பவரையே வந்து ஸ்டாப் பண்ணிடும்.
ஓகே. புரியுதுங்களா இது? எஸ் சார், எஸ் சார். எஸ், ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த எடிட்